ஏன் கோயில் எனக்கு குலதெய்வம். ஆனால் காட்டு பரம எத்தனையோ எத்தனையோ சிறப்பான அமைச்சரில் இதுவும் ஒரு சிறப்பு. முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு அறநிலைத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்தார் பாருங்க. அடடா, எல்லா கோயிலையும் விளக்கெறிதியா, அவ்வளோ கோயில் அப்படி பிரகாசமாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, ஜெகஜோதியாக இருக்குது. அவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளோ அழகாக அவர் எனக்கு கூட ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தார். அது எனக்குன்னு சொல்ல முடியாது, எத்தனையோ கோயில் சுற்று பூரா ஆட்டையை போட்டு போகிறாங்க. ஏன் கோயில் எனக்கு குலதெய்வம். ஆனால் காட்டு பரமக்குடின்னு ஒரு கோயில். அந்த கோயிலில் ஒரு ஐயனார், என்னுடைய சாமி வந்து திருவேற்றுடைய ஐயனார் கருப்புசாமி. அந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 23-24 ஏக்கர் ஆட்டையை போட்டு அவன் பூரா எல்லாம் கொய்யா ஐயாலாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மேட்ரு வந்து சொன்னல, முதல்ல பேப்பரை கொடுப்பேன், இப்போ பாருப்பா கொஞ்ச நேரத்தில் அப்படின்னா. கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் அப்படின்னு நான் உடனே ஊர்லேருந்து அந்த கோயில் பூசாரி பாக்கியராஜன் ஒருத்தர், அந்த ஊர் சொந்தக்காரர் முனிராஜன் ஒருத்தர், அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு, அந்த ஊர் கோயில் அது. உடனே அண்ணன்ட்ட கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன். கப்புன்னு காலையில் ஆள் அனுப்புனாரு, வாங்கி கொடுத்துட்டாரு. இங்கே சுயநலத்துக்காண்டி நான் பேசலை. இது மாதிரி எத்தனையோ கோயில் சுத்த ஆட்டையை போட்ட இடத்த பூரா வாங்கி அதை அழகாக அந்த அறத்தில் சேர்த்து எல்லாம் ரொம்ப பேர் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்கார். ஒரு அருமையான ஒரு தேர்வு இவர் தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சிருக்கார். இதுக்கு முன்னால் அறநிலைத்துறையெல்லாம் அதெல்லாம் இங்கே அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே